பாகிஸ்தானிலிருந்து இயக்கப்படும் எமிரேட்ஸ், கத்தார் ஏர்வேஸ், துருக்கி ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட விமானங்களுக்கு இந்திய வான்வெளியில் பறக்க அனுமதி இல்லை என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என இந்தியா அறிவித்துள்ளது. மேலும் தாக்குதலுக்கான நேரம் மற்றும் இலக்கை ராணுவமே முடிவு செய்யலாம் என ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் எல்லை தாண்டி தீவிரவாத முகாம்கள் மீது வான் மற்றும் தரைவழி தாக்குதல் நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் கில்கிட் மற்றும் ஸ்கார்டு நகரங்களுக்கான விமான சேவைகளை பாகிஸ்தான் அரசு நிறுத்தி வைத்துள்ளது. ஏற்கனவே இந்திய விமானங்களுக்கு பாகிஸ்தான் தடை விதித்துள்ள நிலையில் தற்போது பாகிஸ்தானில் இருந்து இயக்கப்படும் விமானங்களுக்கு இந்திய வான்வெளியில் பறக்க அனுமதி இல்லை என்று சர்வதேச விமானிகளுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இந்தியா வெளியிட்டுள்ளது. கடந்த ஒரு வாரமாக பாகிஸ்தான் எடுத்து வரும் நடவடிக்கை காரணமாக 600 இந்திய விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனிடையே பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு எல்லையில் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி வரும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது. இது தொடர்பாக இந்திய ராணுவ நடவடிக்கைகளுக்கான தலைமை இயக்குனர் பாகிஸ்தான் தரப்பு அதிகாரியுடன் தொலைபேசியில் பேசிய போது பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இத்தகைய அத்துமீறல்கள் அதிகரித்திருப்பது கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.